Welcome, astronauts, to measure distances of celestial bodies. இன்னைக்கு லெசனில் நம்ம ஸ்பேஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அதோட டிஸ்டன்ஸ்லாம் எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்பேஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் லைக் சன், மூன், ஸ்டார், பிளானட்ஸ் அதோட டிஸ்டன்ஸஸை எப்படி மெஷர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நம்ம நைட்டில் பார்க்குற ஸ்டார்ஸ் எல்லாமே நம்ம நினைக்கிறத விட வெரி லாங் டிஸ்டன்சஸில் இருக்கும். குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ்க்கு பேர் கேலக்ஸி. நம்மளோட சோலார் சிஸ்டமை ஒரு ஸ்டாருன்னு எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் ஸ்டாருக்கு பேர் தான் கேலக்ஸி. இதுதான் நம்மளோட மில்கி வே கேலக்ஸி. பாருங்கள், நம்ம கேலக்ஸி க்ளவுட் மாதிரி ஸ்பைரலாக இருக்குது. அதில் நிறைய குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது. சன்னுக்கு நியரஸ்டாக இருக்கிற ஸ்டார் பேர் ப்ராக்சிமா செஞ்சுரி. அது ஆல்ஃபா செஞ்சுரிங்கிற குரூப்குள்ளே இருக்குது. ஆல்ஃபா செஞ்சுரி ஏபி ரொம்ப தூரமாக இருக்குது. ப்ராக்சிமா செஞ்சுரிங்கிற ஸ்டார் தான் சன்னுக்கு நியராக இருக்கும். அது லெஸ் பிரைட்டராக இருக்கும். நார்மலாக நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டருங்கிற யூனிட் யூஸ் பண்ணுவோம். இந்த பிக்சரில் நியூ டெல்லியும் புவனேஸ்வரும் 2 ஸ்டேட்டை மெஷர் பண்ணுறதுக்கு கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். அது 1064 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி தான் 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸை மெஷர் பண்ணுறதுக்கும் கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். இதோட வேல்யூ 14,000 கிலோமீட்டர்ஸ். நம்ம எர்த்துக்கு க்ளோஸராக இருக்க சன்னி 150 மில்லியன் கிலோமீட்டர் அவேல இருக்குது. கிலோமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணால் அதோட வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்குது. மில்லியன், ட்ரில்லியன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வி நீட் அ நியூ யூனிட் ஆஃப் மெஷரிங் லாங் டிஸ்டன்ஸ். In this lesson, we will learn about astronomical unit and light year, which is used for measuring long distance. எந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்னால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் ஸ்டார் அண்ட் சன் அண்ட் அதர் பிளானட்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு இந்த யூனிட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். We know that the earth revolves around the sun, and because of this we have different seasons: summer, winter, autumn, spring. You can see in this picture the earth rotates the sun in elliptical orbit, and because of this we have different seasons. The path of earth around the sun is not spherical but elliptical one. During winter, the sun and earth are very far. This position is called aphelion. At this position, the distance between sun and earth is about 15 crore 21 lakh kilometer. During summer, the distance between sun and earth is smallest. This position is called perihelion. At this position, the distance between sun and earth measures to be 14 crore 71 lakh kilometer. In the next picture, you can see the full diagram about the sun and earth. See, the sun is close to the earth during summer, and this position is called perihelion, and sun is far from the earth, and this position during winter, and this position is called aphelion. Average distance between sun and earth can be found by adding the distance of perihelion position with aphelion position and dividing it by 2. And the average distance between the sun and earth is called 1 astronomical unit, which is represented as 1 AU, which is 1 AU, which is equal to 14 crore 96 lakh kilometer. இந்த astronomical unit இல்லை AU அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணி தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் அதர் பிளானட்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கும் இல்லை மற்ற டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பிளானட் அண்ட் அதர் பிளானட் மெஷர் பண்ணுறதுக்கும் இந்த AU யூனிட் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம சோலார் சிஸ்டமில் லாஸ்ட் பிளானட் நெப்டியூன். சன்னுக்கும் நெப்டியூனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 30 AU. So the distance between sun and earth is 1 AU. Distance between sun and Neptune is 30 AU. இந்த AU யூனிட் வச்சு நம்ம நியரஸ்ட் ஸ்டார் ஆல்ஃபா செஞ்சுரி மெஷர் பண்ணோன்னா அதோட டிஸ்டன்ஸ் 2,68,770 AU வருது. In this table, distance between sun and other planets in our solar system ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. Showing the distance
The distance between Mercury and Sun is 0.387 AU. Distance between Earth and Sun is 1 AU. Distance between Neptune and Sun is 30.1 AU. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா சன்னுக்கும் ஏர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை விட 30 டைம்ஸ் சன்னுக்கும் நெப்டியூனுக்கும் ஆன டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டராக இருக்குது. Let us assume a small ray of light வந்து நம்ம சன்னிலிருந்து சோலார் சிஸ்டம் நோக்கி வந்துட்டுருக்கு. எதுக்காக இதை பார்க்குறோன்னா லைட் இயர் யூனிட் பற்றி படிக்க போகிறோம். ஸோ லைட் இயருங்கிறது ஒன்றும் இல்லை, தி டிஸ்டன்ஸ் லைட் ட்ராவல்ஸ் இன் 1 இயர். 1 இயரில் லைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறது தான் லைட் இயர். இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணக்கூடியது லைட் மட்டும்தான். லைட்டோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர்ஸ். ஒரு செகண்டுக்கு 3 × 10⁸ மீட்டர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி முடிச்சிடும். We all know 60 seconds equal to 1 minute. ஸோ 1 light minute எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுன்னா 18 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். ஸோ நம்ம சன்னிலிருந்து நம்ம ஏர்த், தேர்ட் பிளானட்டாக இருக்குது பாருங்கள், ஏர்த்துக்கு லைட் வந்து சேர்கிறதுக்கு 8 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் சடனாக சன் வந்து டார்க் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு 8 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் சன்னு டார்க் ஆயிடுச்சுன்னே தெரிய வரும். அது வரைக்கும் லைட் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா சன்லேருந்து ஏர்த்துக்கு லைட் வந்து சேர்கிறதுக்கு 8 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். நம்மளோட சோலார் சிஸ்டமில் ஃபாரவே இருக்கிற பிளானட் நெப்டியூன், அதுக்கு சன்னோட லைட் ரேஸ் வந்து சேர்கிறதுக்கு 249 லைட் மினிட்ஸ் எடுத்துக்குது. ஸோ லைட் இயர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட்டையும் 1 இயரில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 லைட் இயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.461 × 10⁻12 கிலோமீட்டர்ஸ். ஸோ லைட் இயர் யூஸ் பண்ணி நம்மளோட நியரஸ்ட் ஸ்டார் ஆல்ஃபா சென்ச்சுரி மெஷர் பண்ணோம் அப்படின்னா சன்லேருந்து ஆல்ஃபா சென்ச்சுரி கம்ஸ் டு பி 4.22 லைட் இயர்ஸ். ஆல்ஃபா சென்ச்சுரியில் பாருங்கள், சன்னுக்கு நியரஸ்ட் ஸ்டார் ஆல்ஃபா சென்ச்சுரி ஏபி அப்படிங்கிறது 4.35 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் அந்த ப்ராக்சிமா சென்ச்சுரி வந்து 4.22 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது. Is 4.35 light years away from the earth. So the light from the sun takes 4.22 light years to reach the Proxima Centauri, which is one of the ஸோ சன்லேருந்து ஆல்ஃபா சென்ச்சுரியை ரீச் பண்ணுறதுக்கு லைட் ரேஸ் 4.4 லைட் இயர்ஸ் எடுத்துக்குது. About 4.4 years to reach Alpha Centauri. Another nearest star Sirius, அது வந்து நம்ம சன்லேருந்து ஏர்த்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 9 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. Which is near to our galaxy is called Andromeda Galaxy, which is 2.5 million light years from Earth. If you use the telescope to see the Andromeda Galaxy, you are looking back in time. That is, you are looking at the Andromeda Galaxy, which is 2.5 million years ago, not as it is now, because the light from that galaxy has traveled 2.5 million years to reach Earth. This picture shows the Milky Way galaxy, which is 100,000 light years. The stars which we see generally in the dark sky are 5,000 light years away. A small portion of the entire Milky Way galaxy. How big is that? Our galaxy is about 100,000 light years across. The next major galaxy closest to us, Andromeda, is about 2.5 million light years distant. The light we see. This is the picture of our Milky Way galaxy. Its center is called galactic center. Our solar system or the sun is about 25,000 light years from the galactic center. So you can see that using light year, distance between stars can be represented easily, and using astronomical units,
distance between planets can be represented easily. Today's learning, the summary. In our Milky Way galaxy, there are many stars. The distance between the Sun and other planets are measured using astronomical unit. Since the Earth revolves around the Sun, we have different seasons. During winter, the distance between the Sun and Earth is greater. This is called aphelion. During summer, the Earth and the Sun are closer. This position is called perihelion. The average distance between the Sun and Earth is called 1 astronomical unit, which is equal to 1.49 into 10 power 8 kilometers. The speed of light is 3 into 10 power 5 kilometer per second. In 1 year, there are 3.153 into 10 power 7 seconds. So totally, this light year means the distance light travels in 1 year. So 1 light year equal to 9.46 into 10 power 12 kilometers. So now we understood that the light year unit is greater than the astronomical unit. So 1 light year is used to measure the distance of other stars and galaxies. Galaxies means group of stars. Light from the Sun takes 8 light minutes to reach the Earth. The nearest star to our solar system, which is called the Proxima Centauri, is 4.22 light years from the Earth. Another nearest star, Sirius, is 9 light years. Our Milky Way galaxy is 100,000 light years. Our Sun is 25,000 light years from the galactic center. Galactic center means center of our galaxy. The nearest galaxy, called the Andromeda Galaxy, is 2.5 million light years from our Earth or the Sun. Thank you. See you in next class.